எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாயிருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாயிருக்கிறது. திருப்பவும் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் ஜீவ வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், இயேசுவை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இருண்டு போய் கிடக்கிற வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமுள்ள வாழ்க்கையாக மாறும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற அந்த வார்த்தை, அதுக்கு சரியான அர்த்தம் காப்பாற்றப்படுவீர்கள் என்ற அர்த்தம். பாருங்க, எந்த மனுஷனும் தான் அழிந்து போகணும், கெட்டு போகணும் என்று விரும்ப மாட்டான், இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் நான் நல்லா இருக்கணும், அழிஞ்சு போகக்கூடாது, காப்பாற்றப்படணும், கெட்டு போகக்கூடாது என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, தேவாதி தேவன் எல்லா மனிதர்களும் நன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants all people to be well. பாருங்க, எல்லா மனிதர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே ஆதியிலே மனிதனை படைத்த போது அவனுக்கு ஒரு சுகபத்திரமான ஒரு வாழ்க்கையை தேவன் தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபத்து இல்லாத வாழ்க்கை, விபத்து இல்லாத வாழ்க்கை, அழிவு இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, தரித்திரம் இல்லாத வாழ்க்கை, சாவு இல்லாத வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் பாருங்க ஆதியிலே தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் பாருங்க தேவனை தள்ளிவிட்டு பிசாசை தெரிந்து கொண்டு பாவம் செய்தபடினாலே, அருமையானவர்களே, இந்த நல்ல வாழ்க்கையை அவன் இழந்து போனான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது நன்மைகளின் மண்டலத்திலிருந்து தீமைகளின் மண்டலத்துக்குள்ள மனுஷன் விழுந்து போயிட்டான். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கேடுபாடுகளுக்கும் காரணம் மனுஷனுடைய வீழ்ச்சி, அவன் செய்த பாவம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆளுகைக்கு கீழே ராஜா மாதிரி இருந்தவன் பாருங்க பிசாசுக்கு செவி கொடுத்தபடினாலே பிசாசுனுடைய ஆளுகைக்கு கீழே போய் அடிமையை போல அவன் மாறிவிட்டான். அருமையானவர்களே, இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை மதிலிடந்த பட்டணம் போல இருக்கிறது, மகா கேடுபாடுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசுனுடைய பிடிக்குள்ள சிக்கி வாழ்கிற மனுஷனுடைய எதிர்காலம் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாருங்க அவல நிலையிலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படி, தூக்கி எடுக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனை ரட்சிக்கிற ரட்சகராக வந்தார். வெரி குட் நியூஸ். இதை போல ஒரு குட் நியூஸை எங்கேயுமே கேட்க முடியாது. பாருங்க, இயேசு மனிதரை ரட்சிக்கிற ரட்சகராக வந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், மனுஷன் என்ன பாடுபட்டாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தன்னை ரட்சிக்க அவனால முடியாது. ஆகவே மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் மனிதனுக்காக பாவமானார், அவர் மனிதனுக்காக வியாதியானார், அவர் மனிதனுக்காக சாபமானார், அவர் மனிதனுக்காக தரித்திரமானார். பாருங்க, மனிதனுடைய எல்லா கேடுபாடுகளையும் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு பாவத்து நிமித்தமாக மனுக்குலத்திற்காக இயேசு தண்டிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, மனிதனுடைய ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து கரையத்தை எல்லாம் கொடுத்து தீர்த்து இன்றைக்கு பாருங்க உயரம் உன்னதமான சிங்காசனத்தில்
எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கிற ரட்சகராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, ஒரு சிறைச்சாலை தலைவன் கேட்டான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். பொண்ணை கொண்டு வரணுமா, வெளியே கொண்டு வரணுமா, அல்லது ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வரணுமா, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். தேவனுடைய ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ செய்கிற எதுவும் உன்னை ரட்சிக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். கவனிங்க, ஆகவே நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு இயேசுவை விசுவாசிக்க போகிறேன். இயேசு எனக்காக தண்டிக்கப்பட்டார், அவருடைய பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவர் என்னுடைய ரட்சகர், அவர் என்னுடைய ஆண்டவர் என்று ஒரு மனிதன் சொல்வானால் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை இலவசமாய் மனிதன் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே இந்த காலை வேளையிலே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இயேசுவே நீர் ஆண்டவரின் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று இயேசுவை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பு உங்களுடைய பங்காக மாறும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, வசனத்தின் சிந்தையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, வாழ்க்கையை புரட்சிகரமாக மாற்றுகிற அற்புதமான ஒரு சத்தியம். பாருங்க, பொதுவாக இன்னைக்கு எல்லா விசுவாசிகளும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், மேன்மையடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்லது. ஆனால் அநேகருக்கு அதுக்கு என்ன வழின்னு தெரியல. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறாரு, அதுக்கு வழியை வச்சிருக்கிறேன், அது வார்த்தை வழி. எல்லாரும் சொல்லுவோம் வார்த்தை வழி. இன்னும் சத்தமாக சொல்லுங்க, வார்த்தை வழி. வார்த்தை அருமையானவர்களே ஆசீர்வாதத்துக்கென்று பாருங்க வழியாக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையின் வழியிலே நாம் நடக்கும்போது, வார்த்தையை மனதிலே நாம் வைக்கும்போது, வசனத்தின் சிந்தையுடையவர்களாய் நாம் மாறும்போது, அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே பாருங்க சொர்க்க வாழ்வை நாம் அனுபவிக்கலாம் என்று வேதம் போதிக்கிறது. சொர்க்க வாழ்வை அனுபவிப்பதற்கு சொர்க்கத்துக்கு போன பிறகுதான் முடியும் சொல்லி கிறிஸ்தவத்தில் கிட்டத்தட்ட 90% மக்கள் நம்புகிறார்கள். கவனிங்க, ஆமாம், பரலோகத்துக்கு போன பிறகு பரலோகத்தை முழுமையாக நம்ம என்ன செய்ய போகிறோம், அனுபவிக்க போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அருமையானவர்களே, பரலோகத்தின் நன்மைகளை இந்த பூமியிலேயே அனுபவிக்கலாம். பாருங்க, இந்த பூலோக வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற இந்த பூலோக வாழ்க்கை, அருமையானவர்களே, அந்த வரப்போகிற அந்த உலகத்தின் பலன்களை ருசி பார்க்கிற ஒரு அனுபவம் என்று சத்தியவேதம் சொல்கிறது. பாருங்க, இந்த பூமியிலேயே ஆண்டவருடைய மக்கள் பரலோக நன்மைகளை அனுபவிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாம்பழ கடைக்கு போகிறோம், ஒரு சாம்பிள் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறோம், அவன் வெட்டி கொடுக்குறான். மாம்பழம் ரொம்ப ருசியாக இருக்குது. உடனே பாருங்க, நிறைய வாங்கணும்னு தீர்மானம் பண்ணுறோம். இன்னொரு துண்டு கொடுப்பான்னு சொல்லி கேட்குறோம். சில ஆட்கள் பாருங்கள், மாம்பழ கடையிலே முழு மாம்பழத்தையும் சாம்பிள் மாம்பழத்தை சாப்பிட்ருவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, வாங்கிட்டு போய் அப்புறம் வீட்டில் உட்காந்து எந்த மாம்பழத்தை ருசிச்சாங்களோ அந்த மாம்பழத்தை தான் என்ன செய்ய போகிறாங்க, வீட்லேயும் போய் சாப்பிட போகிறாங்க, இல்லையா? அதே போல் தான் பாருங்கள் அருமையானவர்கள், மாம்பழ கடையில் மாம்பழத்தை ருசிக்கிற மாதிரி இந்த பூலோக வாழ்க்கையில் பரலோகத்தின் நன்மைகளை நாம் ருசிக்கிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட அருமையானவர்களே, வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தை வழி நடத்துகிறது. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம், உபாகமம் 11:18 பாருங்க. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும். இதோட நிறுத்துவோம், அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். கவனிங்க, கர்த்தருங்க சொல்றாரு, உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளுடைய நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கிற நாட்களைப் போல அநேகமாக இருக்கும். அநேகமாக இருக்கும்னு உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதை நீடிய வாழ்வை பற்றி பேசுது பிரதர் அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், நீடிய வாழ்வை மட்டும் இல்லைங்க, நீடிய வாழ்வையும் பேசுது. 11ஆம் அதிகாரத்தினுடைய இந்த வசனத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட
நிறைய இடங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, நல்ல வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, செழிப்பின் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாம, செழிப்பின் வாழ்க்கை இல்லாம, நல்ல வாழ்க்கை இல்லாம நீண்ட வாழ்க்கை இருந்தா என்ன பிரயோஜனம்? வெறுத்து போயிடும் இல்லையா? ஒரு நன்மையும் இல்லை, ஆனால் வாழ்க்கை மட்டும் நீளமாக இருக்குதுன்னா பயங்கரமாக வெறுத்துரும். கவனிங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அநேகமாக இருக்கிறது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக, செழிப்புள்ள வாழ்க்கையாக, நல்ல வாழ்க்கையாக அது இருக்கும் என்று அருமையானவர்களை கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. அதை ரொம்ப அருமையா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. டேஸ் ஆஃப் ஹெவன் அப்பான் தி எர்த். ரொம்ப நல்லா இருக்குது. பூமியின் மேல் பரலோகத்தின் நாட்கள். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய நாட்களும் என்னுடைய பிள்ளைகளுடைய நாட்களும் பூமியின் மேல் பரலோகமாக இருக்கும்படி தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய நாட்களும் என்னுடைய பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் பரலோகமாக இருக்கும்படி தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உபாகமத்திலே வாசிக்கலாம். 10வது வசனம், உபாகமம் 11 10வது வசனம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். பாருங்க, எகிப்தின் வாழ்க்கைக்கும் கானானின் வாழ்க்கைக்கும் ஒரு வேறுபாட்டை தேவன் இங்கே காண்பிக்கிறார். ஒரு கான்ட்ராஸ்ட். எகிப்தின் வாழ்க்கை எவ்வளவு மோசமானது, கானானின் வாழ்க்கை எவ்வளவு இன்பமானது என்பதை பாருங்க தேவன் எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சொல்லுகிறார், நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. பாவ வாழ்க்கையை போல பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யாது, இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கை வேற. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. பாருங்க, ஆகவே எகிப்து தேசத்தை போல அது இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். பாருங்க, எகிப்து தேசம் ஒரு அடிமைத்தனத்தின் தேசம் இல்லையா? எகிப்து தேசத்துல பாருங்க படாத பாடுபட்டாங்க. வேலை பளு ஜாஸ்தி, சொல்லி முடியாத வேலை பளு. பாருங்க, சரியான ரெஸ்ட் கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, தங்கும் வசதி கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. அருமையானவர்களே, மக்கள் பாடாப்பட்டாங்க. அவங்க சாப்பாட்டினுடைய பிரதான ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா கீரை. கீரை நல்லதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. சாப்பாட்டில் சைடில் வச்சுக்கோங்க, அப்பப்போ கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அது உடம்புக்கு நல்லது. ஆனால் எப்போ பார்த்தாலும் கீரையை சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? இஸ்ரேல் மக்கள் எப்போ பார்த்தாலும் கீரையை தான் சாப்பிட்டாங்க. அவங்களுடைய பிரதான ஐட்டமே கீரை தான். பாருங்க, அந்த கீரையை விளைய வைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி நீல நதியில் இருக்குது. நீல நதியிலிருந்து பாருங்க காலால் மிதிச்சு, அது வாய்க்கால் மாதிரி பாருங்க மிதிச்சு 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 கீரை தோட்டத்தில் கொண்டாந்து விட்டு பாருங்க கீரை தோட்டத்துக்கு நீரை பாய்ச்சி அவ்விதமாக அருமையானவர்களே கீரையை விளைய வச்சாங்களாம். ஆனால் கானான் தேசத்தை பற்றி கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 11வது வசனம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். பாருங்க, எகிப்து தேசம் ஒரே வனாந்தரமான தேசம். ஆனா நீங்க சுதந்திரிக்க போகிற தேசம் அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள செழிப்பான தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கேட்டாலே ரொம்ப இன்பமா இருக்குது இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பாருங்க, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அங்கே எகிப்து தேசத்தில் காலால் மிதித்து தண்ணியை கொண்டு கீரை தோட்டத்தில் பாய்ச்சி கீரையை விளைய வச்சிங்க. ஆனால் இங்கே வானத்திலிருந்து மழை கொட்டுது. மழை கொட்டினாலே செழிப்பு உண்டாயிரும் இல்லையா? விதையை விதைச்சா பாருங்க விளைய ஆரம்பிச்சிடும், அறுவடை வந்துடும். இதில் கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னா, அருமையான ரெயின் ஆஃப் ஹெவன். ரெயின் ஆஃப் ஹெவன்னா
பாருங்க, பரிசுத்த ஆவியானவராகிய மழை, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஆவியில நிறைஞ்சு நல்லா ஜெபம் பண்ணணுங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கை. வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். இந்த பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறும். பாருங்க, விளையாத நன்மைகள்லாம் விளைய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்க, ஏசாயா 32:15 பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். ஏசாயா 32:15. ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும்னா எந்த மாற்றமும் இருக்காது, பழைய நிலைமையிலேயே இருக்கும். அப்பொழுது, அதாவது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது, மழையை போல ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்புள்ள வயல்வெளியாக மாறும். கவனிங்க, இது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையானவர்களே, ஆவியில் நிறைஞ்சு ஜெபித்து பாருங்க, இந்த வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் போது வனாந்திரம் செழிப்புள்ள வயல்வெளியாக மாறும். நான் சொல்லுறேன் அருமையானவர்களே, நான் உங்களுக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கிறேன் சாட்சியாக. ஆரம்பத்தில் பாருங்க, ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டேன், ஆலயத்தில் வந்து நாட்டப்பட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றேன். அருமையானவர்களே, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். பாருங்க, நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னா தேவ ஆவியானவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. வறண்டு போய் கிடந்த என்னுடைய வாழ்க்கையை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறாரு. வானத்தின் மழை தண்ணீரை எத்தனையோ நாட்கள் குடிச்சிட்டே தான் இருக்கிறேன், இன்னைக்கும் குடிச்சிட்டே தான் இருக்கிறேன். கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வேத பகுதிக்கு போவோம். உபாகமம் 8. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? உபாகமம் 8:7 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த தேசம் மோசமான தேசம். கவனிங்க, கடந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை, அது மோசமான வாழ்க்கை. அருமையானவர்களே, அதை போல பரிதாபமான வாழ்க்கை வேறு எதுவும் கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அருமையான வாழ்கிற வாழ்க்கை, அது நல்ல வாழ்க்கை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், செழிப்பான தேசம். வறண்ட காடு கிடையாது, வனாந்திரம் கிடையாது. பாருங்க 8வது வசனம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். பாருங்க, தேனா இனிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் இந்த இனிப்பான கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக, ரட்சிப்பின் வாழ்க்கைக்காக கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க 9வது வசனம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். பாருங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. எகிப்து தேசத்தில் எல்லாமே குறைபட்டு தான் கிடந்துச்சு, ஒரு நன்மையும் கிடையாது. ஆனா இங்க வந்துட்டா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா, பாருங்க கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டா, அது ஒரு நன்மையும் குறைவுபடாத தேசம். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற தேசம். சாப்பாட்டுக்கு விசேஷமா எந்த குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லணும் திரும்ப திரும்ப திரும்ப. குறைவுகள் ஓடியே போயிடும். கவனிங்க, எவ்வளோ பெரிய வேறுபாடு பாருங்க, எவ்வளோ பெரிய வித்தியாசம். எகிப்து வேற, கானான்
வேற. எய்த்து அருமையானவர்களே, பஞ்சத்தில் அடிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது நரக வாழ்க்கை. நரகத்துக்கு போன பிறகுதான் நரகத்தை அனுபவிக்க போகிறாங்க மக்கள் அப்படின்னு இல்லை. பாருங்க, இந்த உலகத்திலேயே நிறைய மக்கள் நரகத்தை என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. மனம் திரும்பாத மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். ஆனால் இந்த உலகத்திலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அருமையானவர்களே நல்ல வாழ்க்கை வாழும்படி, செழிப்பின் வாழ்க்கை வாழும்படி, நல்ல இனிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மக்களுக்கு வைத்திருக்கிறார். கானானி வாழ்க்கை அது செழிப்பான வாழ்க்கை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி வாழ்க்கையை அனுபவிக்கிற தேவனுடைய மக்கள் நல்லா கவனிங்க. என்ன பண்ணணுமா? 10வது வசனம், உபாகமம் 8:10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். கவனிங்க, நல்ல தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவாய். சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப தீவிரமாக ஆண்டவரை தேடுவாங்க. ஓடோடி வருவாங்க, வாகனமே இருக்காது, பஸ்ஸில் ஏறி ஓடி வருவாங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக நல்ல ஆசீர்வாதம் பெருக பாருங்க, செழிப்பு ஆசீர்வாதம்லாம் வந்த பிறகு பாருங்க அந்த அளவுக்கு உற்சாகம் காட்ட மாட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, இப்போதான் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். அந்த காரை ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா சர்ச்சுக்கு போகிறதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த 2 வீலரை ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா சர்ச்சுக்கு போகிறது தான் கொடுத்துருக்காரு. மற்ற யூசேஜ் எல்லாம் அதுக்கு பின்னால் தான் வருது. பிரதானமாக அருமையான கர்த்தரை தேடும்படி வசதி வாய்ப்புகளை கர்த்தர் செய்கிறாரு, தருகிறாரு. நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கையில், நீ நன்றாயிருக்கையில், நீ செழிப்பாயிருக்கையில், நீ ஆசீர்வாதமாயிருக்கையில், உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஸ்தோத்திரத்திலே பெருக வேண்டும். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, பாஸ்டர் அந்த காலத்தில் நான் பாத்ரூமு போனால் அந்நிய பாஷை தான், பஸ்ஸில் ஏறினா அந்நிய பாஷை தான், வேலை செய்யும் போதும் அந்நிய பாஷை தான், அப்படி ஃபயராக இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னாரு. கவனிங்க, நான் கேட்டேன், இப்போ எப்படி இருக்கிறீங்க? ஃபயர் அதிகமாக எரியுதா, இதான் அணைஞ்சு போச்சா? கவனிங்க, அணைய விடக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட முன்னேற அருமையான கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். நாம நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல, கர்த்தரை தேடி வருகிறதுல, அருமையான கர்த்தருடைய மகிமைக்காக வாழுகிறதுல, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் தீவிரம் காமிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவ்விதமாக பாருங்க, நல்ல தேசத்துக்காக நம் கர்த்தரை துதிக்கும் போது அருமையானவர்களே உற்சாகம் இன்னும் பெருக ஆரம்பிக்கிறது இல்லையா? வாழ்க்கை இன்னும், கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் இன்பமயமான வாழ்க்கையாக மாறுகிறது, குதூகலம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. அப்படி இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியிலே பரலோகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ அந்த பரலோக வாழ்க்கையை கர்த்தர் எதோட டக் பண்ணி வச்சிருக்கிறார்ன்றதை பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 18 நம்ம பார்த்தோம் இல்லையா? பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும். அதாவது பூமியிலே உங்களுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையை போல இருக்கும். இப்போ 19 பாருங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக அவைகளை வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து. ஆத்மா வருது பாருங்க, மனதிலே என்னுடைய வார்த்தைகளை பதியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு வேலை, நமக்கு ஒரு பிரயாசம். அருமையானவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒரு மனப்பான்மை. தேவையில்லாத நியூஸ் எல்லாம் தூக்கி தூர போட்டுடணும். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் பிரசங்கியார், ஒரு விசுவாச பிரசங்கியார் இருந்தார் பாருங்க, இங்கிலாண்டில்.
அவர் வீட்டுக்கு யாராவது வருவாங்களாம். காலையில் வரும்போது பாருங்க, கையில் நியூஸ் பேப்பரோட வருவாங்களாம். இவர் பெல் அடித்த உடனே கதவை திறப்பாராம். அவருடைய ஃப்ரெண்டோ அவர் ரிலேட்டிவோ யாராவது அங்கே நிற்பாங்க. ஆனால் சில நேரங்களில் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்களாம். இவர் சொல்வாராம், த்ரோ த திங் அவே, இந்த நியூஸ் பேப்பரை தூர போட்டு உள்ள வாங்க பாரான். கவனிங்க, ஏன்னா அது ஃபுல்லாக பேட் நியூஸு. வீட்டுக்குள்ளே இருக்கிறது பைபிள் ஃபுல்லாக குட் நியூஸு. இங்கே வந்தால் குட் நியூஸுக்கு தான் இங்கே இடம், பேட் நியூஸுக்கு இங்கே இடமே கிடையாது. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்கள், நம்முடைய மனதை வார்த்தைகளால் நிரப்புகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆத்மாவிலே பதிக்கிறது ஒரு பிரயாசம். பாருங்க, அப்படி வாசித்துட்டு போறதில்ல. திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கிற வார்த்தைகளை வாயினால் என்ன செய்யணும்? சொல்லணும். அது மனதிலே எழுதப்படணும், அது இருதயத்திலே எழுதப்படணும். இருதயத்தில் அது பதியும் போது அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பூமியிலே பரலோகமாக இருக்கும். கவனிங்க, இங்க சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய மனதிலே பதியுங்கள். அதுதான் தரிசனம். அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, வார்த்தைகள் மனதில் பதிந்திருக்கும் போது நம் தரிசனமுடைய மக்களாய் மாறிவிடுகிறோம். கவனிங்க, தேவையில்லாத விதர்ப்பமான எண்ணங்களுக்கு மனதில் இடமே இல்லாமல் போய்விடுகிறது. கவனிங்க, அநேகருக்கு வார்த்தை மனதில் இல்லாதனால பாருங்க, ஊர்பட்ட கவலைகள், பிரச்சனைகளை குறித்த எண்ணங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் பாருங்க மனதை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை விரும்பவில்லை. அருமையானவர்கள், அதெல்லாம் அகற்றுவதற்கு தான் வல்லமையுள்ள அவருடைய வார்த்தையை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. போகும்போதும் வரும்போதும் அருமையானவர்களே, எப்போதும் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய மக்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் வெற்றி வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். கவனிங்க, எத்தனை பேர் வெற்றியாய் வாழ விரும்புகிறீர்கள்? வெற்றி வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. அது மனதிலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி வெற்றி பெறுறது பாஸ்டர்? ஹவு டு பி எ சக்சஸ், டெல் மீ பாஸ்டர். எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அது எளிது. என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய மனதிலே நீ பதிப்பாயானால் நீ வெற்றி பெறுவது உறுதி, வெற்றி பெறுவது எளிது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மனது தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம், பிலிப்பியர் 4 அதிகாரம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். கடைசியாகன்னு சொல்றாரு. கடைசி வார்த்தைகள்னா ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய கடைசி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? சொல்றாரு பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். கவனிங்க, ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஒன்லி ஆன் தீஸ் திங்ஸ். உங்களுடைய மனதை இதில் மட்டுமே பதியுங்கள் என்று ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். கவனிங்க, இப்போ நான் கேட்குறேன், உண்மையுள்ளவைகள் எவைகள்? கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மையுள்ளவைகள். ஒழுக்கமுள்ளவைகள் எவைகள்? கர்த்தருடைய வார்த்தை தான் ஒழுக்கமுள்ளவைகள். நீதியுள்ளவைகள் எவைகள்? கர்த்தருடைய வார்த்தை தான் நீதியுள்ளவைகள். கற்புள்ளவைகள் எவைகள்? கர்த்தருடைய வார்த்தை தான் கற்புள்ளவைகள். அன்புள்ளவைகள் எவைகள்? கர்த்தருடைய வார்த்தை தான் அன்புள்ளவைகள். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள்? கர்த்தருடைய வார்த்தை தான் நற்கீர்த்தி உள்ளவைகள். அருமையானவர்களே, புண்ணியம் கர்த்தருடைய வார்த்தை தான், புகழ் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்ப அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்னா என்ன அர்த்தம்? வார்த்தையவே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பாருங்க, வார்த்தைகள் மனதிலே இருக்கும்போது அருமையானவர்களே, நாம வெற்றிகரமான பாதையிலே நடக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய எண்ணங்கள் சீரான எண்ணங்களாக இருக்கும். எண்ணங்கள் தான் பாருங்க நம்மை வழி நடத்துகிறது. ஒரு மனுஷன் சிந்திக்கிறது ஒன்று, அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்குதுன்னு பாருங்க வரவே வராது. அவன் என்ன சிந்திக்கிறானோ அதன்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவனுடைய வாழ்க்கை அப்படியே, ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவனுடைய எதிர்காலம் அப்படியே என்று சத்தியவேதம் சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய மனதிலே வைத்து தியானிப்பாயாக,
என்னுடைய வார்த்தைகளை உன் மனதிலே வைத்திருப்பாயாக. எப்போதும் இரவும் பகலும் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது நாம் தரிசனமுடையவர்களாக இருப்போம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 20வது வசனத்தை பாருங்க, 11:20. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. கவனிங்க, வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, வெளியில் நடக்கும்போது, படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபுல் டைம் ஜாபுங்க அது. பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த முழு நேர வேலை. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குற வேலையெல்லாம் அது பார்ட் டைம் ஜாப், அது பகுதி நேர வேலை. ஆனால் நமக்கு ஒரு முழு நேர வேலையை கத்தறிஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னா வார்த்தைகளை பேசுகிற அருமையான ஒரு வேலை. பிள்ளைகளிடத்தில் வார்த்தைகளை நம்ம பேசும்போது பாருங்க, பிள்ளைகள் வார்த்தைகளை நம்மளை காட்டிலும் ஈஸியாக பாருங்க புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கல ஈஸியாக தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிறார்கள், பற்றி கொள்கிறார்கள். வார்த்தைகள் பிள்ளைகளுடைய மனதில் இருக்கும்போது பிள்ளைகளும் தரிசனமுடையவர்களாக என்ன செய்கிறாங்க? மாறுகிறாங்க. சில அம்மாமார் சொல்கிறாங்க, பாஸ்டர், இந்த பையன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்டு வர்றானா இல்லையா, வீட்டில் வந்து நாங்கள் ஏதாவது அவிசுவாசமாக பேசினா, எம்மா பாஸ்டர் சொன்னார் ஞாபகம் இருக்குதா, இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னார் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு எங்களையே திருத்துற மாதிரி இருக்கிறான் பாஸ்டர்னு. நல்ல வேலை பாருங்க, பிள்ளைகள் சத்தியத்தை என்ன செய்கிறாங்க? ஆழமாய் பற்றி கொள்கிறார்கள் இல்லையா? அருமையானவர்களே, நாமும் தரிசனமுடையவர்களாக மாறுகிறோம், நம்முடைய பிள்ளைகளும் தரிசனமுடையவர்களாய் மாறுகிறார்கள். குடும்பமே அருமையானவர்களே வார்த்தை குடும்பமாக மாறிவிடுகிறது. அப்புறம் பாருங்க, யாரும் நம்மளை பீட் பண்ண முடியாது, நம்முடைய குடும்பத்தை யாரும் ஜெயிக்க முடியாது, நாம தான் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் இல்லையா? 21வது வசனம் பாருங்க, அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. அதாவது போகும்போது வரும்போது அதை பார்க்குற மாதிரி இருக்கணும். சிலர் வந்து வசனத்தை போட்டிருப்பாங்க, ஆனால் பார்க்கவே மாட்டாங்க. கேலண்டரில் வசனம் இருக்கும், ஆனால் பார்க்க மாட்டாங்க. பார்க்கணும். பாருங்கள், காலையில் எழுந்துச்சி தேதியை பார்க்கும்போது அந்த வசனத்தை பார்க்கணும். அந்த வசனத்தை பார்த்து அந்த வசனத்தை வாயில் சொல்லணும். அருமையானவர்களே, சொல்லும்போது பாருங்கள், அது மனதில் என்ன செய்கிறது? பதிகிறது. அந்த வசனத்தை பார்க்கும்போது அது மனதிலே பதிகிறது, நமக்கும் பதிகிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது? பதிகிறது இல்லையா? இப்போ 25வது வசனம் பாருங்கள். அப்படி தரிசனமுடையவர்களாய் நாம் மாறின பிறகு 25வது வசனம், உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. இருக்கிறீங்களா? வெற்றி எங்க இருந்துங்க வருது? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து என்ன செய்கிறது? வருகிறது. அருமையானவர்களே, அதனால தான் சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். விபிஎஸ்னா ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை நினைச்சு கஷ்டப்பட்டாது பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். ஏன்னா வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா தரிசனமுடையவனா செய்வான், மாறிடுவான். அருமையான வளர்ந்து வாலிபர்கள் ஆகும்போது தரிசனமுள்ள வாலிபர்களாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் யோசித்து பாருங்க. நல்லா வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருக்கு கோடி நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தாவே, வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. நிறைய சீரழிவுகளுக்கு தப்புனே பாருங்க. பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து தவறான வழியில் போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தரிசனமுடையவர்களாக பாருங்க, கர்த்தருடைய கருத்திலே கூர்மையான அம்புகளாக, கர்த்தர் எதற்காக அவர்களை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அருமையானவர்களை சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை குடும்பமாக மனதிலே வைத்து தரிசனமுடையவர்களாக நாம் வாழும்போது வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். பூமியிலே நம் பரலோகத்தை அனுபவிப்போம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11-12. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். பாருங்க, யாக்கோபிட்ட வர்றாரு, தேவன் வந்து சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு தரிசனத்தை செய்கிறாரு, கொடுக்குறாரு. நல்ல கவனிங்க, அந்த நாட்களில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. அதனால தேவன் அவருடைய பிள்ளைகளோட இடைப்படணும்னா, தேவனருடைய பக்தர்களோட பேசணும்னா
சொப்பனத்தின் மூலமா, தரிசனத்தின் மூலமா பாருங்க தான் பேசினார், தேவதூதன் மூலமா பேசினாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அவர்களை பார்க்கலும் மேன்மையான நாட்களில் நாம இருக்கிறோம். அவை எழுதப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டு சொப்பனம் தரிசனம்னு ஓடக்கூடாது. கவனிங்க, எழுதப்பட்ட வார்த்தைகளை மனசுல வச்சா அதுதான் தரிசனம். கவனிங்க, அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை சொப்பனத்தின் மூலமாக யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. பாருங்க, இவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா பெரிய விரக்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். போய் இந்த ஆள் கையில் வந்து மாட்டினமே நம்ம, இந்த லாபான் இவன் கையில் வந்து மாட்டினமே. இவன் பாருங்க, யாக்கோபை சக்கையா பிழிஞ்சு நல்ல வேலையை வாங்கிட்டு 2 மகள்களையும் அவன் தலையில் கட்டி பாருங்க 20 வருஷம் அவனை படாத பாடுபடுத்தி வேலையை வாங்கிட்டு கடைசியில் எல்லாரையும் குடும்ப சகிதமாக அனுப்பி விடணும்னு யோசிக்கும் போது லாபான் பாருங்க யோசிக்கிறான், ஒன்றுமே கொடுக்காம இவங்களை அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு யோசிக்கிறான். எவ்வளோ பொல்லாதவன் பாருங்க. லாபான் கிட்ட கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் மனிதாபிமானம் எதுவும் இல்லை பாருங்க. உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல முதலாளிகள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க தான், ஆனால் நல்ல முதலாளிகள். தனக்கு ஒரு ஆள் 20 வருஷமாக வேலை பார்த்துருக்குறான், உண்மையாக வேலை பார்த்துருக்குறான், இப்போ போகிறேன்னு சொல்கிறான்னா எப்படியாவது அவங்க உள்ளம் அவன் மேலே கொஞ்சம் பரிதாபம் கொள்ளும். சே, இவன் வேலை பார்த்ததை காட்டிலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஞ்சம் கொடுத்து இவனை அனுப்புவோம். அப்படிதான் முதலாளிகள், உலகத்தில் இருக்கிற முதலாளிகள் யோசிக்கிறாங்க. கவனிங்க, யாக்கோபு லாபானுக்கு வேலைக்காரன் கிடையாது, யாக்கோபு லாபானுக்கு மருமகன். கவனிங்க, 2 மகள்களையும் கொடுத்தாச்சு, பேரப்பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. இந்த பேரப்பிள்ளைகளுடைய நலனுக்காவது ஏதாவது கொடுத்து விடணும்னு யோசிக்க வேணாமா? இவன் எவ்வளோ பொல்லாதவன் பாருங்க. இப்படிப்பட்ட மாமனார் யாருக்குமே வந்து அமையக்கூடாது. நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் நல்ல மாமனார் கிடச்சிருக்கிறார். நான் கோடி முறை நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, தேங்க்யூ ஃபார் மை ஃபாதர் இன் லா அண்ட் மை மதர் இன் லா. ஆண்டவரே, எங்கள் மாமாவுக்காகவும் எங்கள் மாமியாருக்காகவும் உமக்கு நன்றி. கவனிங்க, எவ்வளோ பொல்லாதவனாக இருந்திருக்கிறான் பாருங்க இந்த லாபான். இப்போ யாக்கோபிட்ட கர்த்தர் வர்றார், அவன் விரக்தியில் இருக்கிறான். 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வீட்டுக்கு பாருங்க வெறுமையாக அனுப்பணும்னு அவன் யோசிக்கிறான். யாக்கோபு வந்து லாபான்கிட்ட பேசும்போது எப்படி சொல்கிறான் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 41, 42 பாருங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. யாக்கோபு லாபான்கிட்ட பேசுகிறான். இவ்விதமாய் பாடுபட்டேன், இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் இடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். எவ்வளோ பெரிய மோசமான ஆள் பாருங்க. சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினானா? கொடுக்குறேன்றது கொடுக்க மாட்டேன்றது, கொடுக்குறேன்றது கொடுக்க மாட்டேன்றது. இப்போ 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி உரியவரும் என்னோடு இராமல் போனால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். பாருங்க, வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். இங்கிலீஷில் இவ்விதமாக வருகிறது, surely you would have sent me away now empty handed. அதாவது என்னைய நிச்சயமா வெறுங்கையனா அனுப்பி விட்டுருப்பீர், கர்த்தர் என் கூட இல்லாமல் இருந்திருந்தா. அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறான். வெறுமையா வெறுங்கையனா அவனை அனுப்பி விடணும், மகள்களையும் தள்ளி விட்டுறணும், பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் தள்ளி விட்டுறணும். எவ்வளோ பெரிய சுயநலவாதி பாருங்க. அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அருமையானவர்களே, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அருமையான நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். இவ்வளவு காலமாக அவன் வேலை பார்த்துருக்கிறான், அவன் ஒன்றும் கொடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பணும்னு என்ன செய்கிறாரு, யோசிக்கிறாரு. எகிப்து தேசத்தில் கூட அப்படிதான். அருமையானவர்களே, அந்த வாதைகள் நடந்து இஸ்ரேல் மக்கள்லாம் எகிப்தை விட்டு கிளம்பணும்னு யோசிக்கும் போது பார்வோன் பார்க்குறான், தலைப்பிள்ளைகள்லாம் சங்காரம் ஆயிட்டாங்க. சரி, இந்த ஆட்கள் ஓடி போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள போங்க அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்துகிறான். கர்த்தர் சொல்றாரு, இருந்து
காதில் போட்டிருக்கிறது, கழுத்தில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு போங்க. ஏன்னா உங்கள் முப்பாட்டன் காலத்திலிருந்து அவ்வளவு வேலை பார்த்து இவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறீங்க. எகிப்தியர் காதில் கழுத்தில் போட்டிருக்கிறது எல்லாம் இஸ்ரவேலருடையது. இவங்க பிரயாசத்தினால அவங்க வாங்கிக்கிட்ட பொருட்கள் அதெல்லாம் இவங்களை சாரும். ஆகவே கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட கேட்க சொல்றாரு, எகிப்தியர்கிட்ட கொடுக்க சொல்றாரு. இஸ்ரவேல் மக்கள் கேட்குறாங்க, எகிப்தியர்கிட்ட கொடுக்க சொல்றாரு. பாருங்க, கொடுக்குறாங்க. பொன்னையும் வெள்ளியும் மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துட்டு போனாங்களாம் இஸ்ரவேல் மக்கள். பாருங்க, தேவன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் என்ன செய்தார், புறப்பட பண்ணினார். பாருங்க, நீதியுள்ள நியாயாதிபதி. இத்தனை ஆண்டுகளாக பாடுபட்டிருக்கிறாங்க, அதுக்குரிய பலன் அவங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று எகிப்தியரிடத்திலிருந்து பிடுங்கி பாருங்க இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். இங்க அதே மாதிரிதான் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார். 31:12 ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். உன்னை வெறுமையான அனுப்புறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆகவே நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் தரிசனம் உடையவனா மாறணும். நல்லா கவனிங்க, ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் புள்ளியும் வரியும் கலப்பு நிறமானவைகளாய் இருக்கிறது, அதை பாரு. நல்லா கவனிங்க, ஏன்னா இருக்கிற ஆடுகள் புள்ளியும் வரியும் கலப்பு நிறமும் இல்லாத ஆடுகளா இருக்குது. ஏன்னா லாபான் ஏற்கனவே ஒரு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டான், மந்தையில் இருக்கிற புள்ளியும் வரியும் கலப்பு நிறமான ஆடுகளை பிரித்து எடுத்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிட்டான். இப்போ இருக்கிற ஆடுகள் முழுவதும் ஒன்று வெள்ளையா இருக்குது, இல்லைன்னா கருப்பா இருக்குது. கவனிங்க, குட்டி போட்டா பொதுவாக அதனுடைய நேச்சர் படிதான், ஒன்று வெள்ளையா போடும், இல்லைன்னா கருப்பா போடும். புள்ளியும் வரியும் கலப்பு நிறமான குட்டிகள் பிறப்புவது அபூர்வம், பிறக்காது. ஆனால் லாபான் என்ன சொல்லிட்டான், புள்ளியும் வரியும் கலப்பு நிறமானவைகள் பிறந்துச்சுன்னா எடுத்துக்கோ, அதுவும் சம்பளம். ஆனால் ஒரே வெள்ளையாவும் ஒரே கருப்பாகவும் பிறந்தா அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டான். புள்ளியும் வரியும் கலப்பு நிறமான ஆடுகள் பிறப்பது அபூர்வம், நேச்சுரலாக பிறக்காது. இருக்கிறதெல்லாம் ஒன்று வெள்ளையா இருக்குது, இல்லைன்னா கருப்பா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க, கருப்பா இருக்குதுன்னு நினைக்காத, ஒன்று வெள்ளையா இருக்குதுன்னு நினைக்காத, உன் கண்களை ஏறெடுத்து பாரு. ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் புள்ளியும் வரியும் கலப்பு நிறமானவைகளாய் இருக்கிறது என்பதை பார். நீ கண்ணை திறந்து என்ன செய்ய பாரு, மனக்கண்ணால பாரு. ஏன்னா யாக்கோபனுடைய தரிசனம் தேவனுக்கு ரொம்ப அவசியம். பாருங்க, தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் யாக்கோபு தரிசிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் யாக்கோபு விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான். பாருங்க, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும், அற்புதங்கள் நடக்கணும்னா நாம விசுவாசிக்க வேண்டும், நாம தரிசனமுடையவர்களாக மாற வேண்டும், நாம தேவனுடைய வார்த்தைகளை மனதிலே வைத்திருக்க வேண்டும். கவனிங்க, யாக்கோபு தரிசிக்காம தேவனுடைய வல்லமை வெளிப்படாது. யாக்கோபு தேவனோட ஒத்துழைக்க ஆரம்பித்தான். பாருங்க, அவன் புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம் ஆகிய மரங்களுடைய கொப்புகளை வெட்டிட்டு தண்ணி குடிக்க ஆடுகள் வரும்போது அங்கங்க அந்த பட்டைகளை உரிச்சு வெள்ளை தெரிகிற மாதிரி பாருங்க அதை போட்டு வைப்பானா. அதுதான் இவனுடைய தரிசனம். பாருங்க, இவன் அப்படி தரிசிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தரிசித்தான், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அதனாலதான் தரிசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படணும்னா நாம தரிசிக்கணும், கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படணும்னா நாம விசுவாசிக்கணும். நல்ல ஆரோக்கியமுள்ள அருமையானவர்களே, சரீரத்தை தரிசிக்கிறீர்களா? வார்த்தையை மனசுல வச்சீங்கன்னா வந்துடும். அது மெய்யாகவே அவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த வார்த்தைகளை மனதில் வச்சு வாயில் பேசிக்கிட்டே இருங்க. ஆரோக்கியத்தை குறித்த ஒரு தரிசனம் வந்துடும். அப்புறம் அருமையானவர்களே, கர்த்தருடைய அற்புதம் நடக்கும், வியாதிகள் மறைஞ்சு போயிடும், நல்ல சுகதேகிகளாய் நீங்கள் வாழ்வீர்கள். இருக்கிறீங்களா? அதே போல தான் பாருங்க, தேவைகள் சந்திக்கப்படுகிற அந்த நிலையை குறித்த ஒரு தரிசனம் இருக்குதா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், எல்லா கடனும் வாங்கிட்டேன்னாரு.
பர்சனல் லோன் வாங்கிட்டேன், ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கிட்டேன், கோல்டு லோன் வாங்கிட்டேன், வெஹிக்கிள் லோன் வாங்கிட்டேன், எல்லா லோனும் வாங்கிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டிக்கிட்டே கிடக்குறேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொல்கிறாரு. நாம் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாரு. அற்புதமாய் நமக்கு பணங்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறாரு. ஆனால் நாம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணுமே. நாம் என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், நான் கடன் வாங்காதிருப்பேன் அநேக ஜாதிகளுக்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், நான் கடன் வாங்காதிருப்பேன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுக்கிறவனாய் இருக்கும்படி தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறீங்களா? அப்படியே பேசணும். பாருங்க, கடன் பிரச்சனை தேவையெல்லாம் மனசுல வச்சு பாருங்க, சிந்திக்க கூடாது, வார்த்தையை சிந்திக்கணும். நடக்காத காரியங்கள் நடக்கணும்னா வார்த்தையை சிந்திக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் அற்புதம் செய்து, அருமையானவர்களே, புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிறமான குட்டிகளை போட்டது. தேவன் போட வச்சாரு. இவ்விதமாக அருமையானவர் லாபானிடத்திலிருந்து அருமையானவர்கள் இந்த ஆடுகளை பிடுங்கி யாக்கோபுக்கு தேவன் செய்தாரு, கொடுத்தாரு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உங்களுக்கும் அப்படிதான். பாருங்க, நீங்க நீதியாய் நேர்மையாய் வேலை செய்த அந்த வேலைக்குரிய பலன் இது வரைக்கும் வராமல் இருக்குதா? யாராவது அதை தடை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அரசாங்கத்திலிருந்து தடையா இருக்குதா? கர்த்தர் அதை வாங்கி கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நியாயமாய் சேர வேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சேரும். இருக்கிறீங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணணும்? வந்து சேரும்னு விசுவாசிக்கணும். என்னமோங்க, எந்த பயலோ என் மேல பொறாமப்பட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சிட்டான், தடை பண்ணிட்டான், வராதே போயிரும் போல அப்படி பேசுனீங்கன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. தலையில பேசக்கூடாது, விசுவாசத்தை பேசணும். வரவே முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தா கூட கர்த்தர் அற்புதமாய் வர வைப்பார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான வராத பணம் அற்புதமா வரும். தேவதூதர்கள் இந்த பணத்தை என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி விசுவாசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? பேச வேண்டும். அருமையானவர்களே, யாக்கோபு தரிசித்தான், கர்த்தர் அற்புதங்களை செய்தார். நாமும் அருமையானவர்களே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வருகிற தரிசனங்களை உடையவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அருமையான பலமான அற்புதங்களை கர்த்தர் செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாமே, நீ என்னத்தை பார்க்கிறையோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. அருமையானவர்களை பார்க்கணும், வார்த்தையின் மூலமா பார்க்கணும், ஆரோக்கியத்தை பார்க்கணும், ஐஸ்வர்யத்தை பார்க்கணும். பிள்ளைகள் இல்லையா? பிள்ளைகளை பார்க்கணும். அருமையானவர்களே, கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. தொழிலில் வளர்ச்சி இல்லையா? தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் என்பதை மனதிலே தரிசிக்க வேண்டும். கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மனதில் திரும்ப 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 கொண்டு வந்து வாயில அதை பேசுகிறவர்களாக இருப்போமானால் அருமையானவர்களே, யாக்கோபுக்கு அற்புதத்தை செய்த கர்த்தர் நமக்கும் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37:5 முதல் வாசிக்கிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்கள் நிமித்தம் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான்.
அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். கவனிங்க, 2 சொப்பனத்தை காண்றான். ஒரு சொப்பனம், அரிக்கட்டு, இவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குது, மற்ற எல்லாருடைய அரிக்கட்டும் இந்த அரிக்கட்டை சுற்றி வணங்கி நிற்கிது. அடுத்த ஒரு சொப்பனம் காணுகிறான். அதில் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வந்து இவனை வணங்கி நிற்கிது. இந்த 2 சொப்பனங்கள் மூலமாக, நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாட்களில் எழுதப்பட்ட வசனம் இல்லைங்க, சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் பேச முடியும். ஆகவே யோசேப்புக்கு 2 சொப்பனத்தை கொடுத்தாரு. இந்த 2 சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு, அப்பா எல்லாரும் உன்னை வந்து பணிந்து கொள்ளுற ரீதியில் உன்னை உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து யோசேப்புக்கு சொல்லிட்டாரு. கவனிங்க, இப்போ யோசேப்பு அதை தரிசனமாக என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். கர்த்தர் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் உயர்த்துவார்னு விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் ஏதாவது செய்வான்னு சொல்லி மனுஷனை பார்க்கறது இல்லைங்க, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையே உயர்வுக்கென்று தேவன் நம்மை அழைத்த வாழ்க்கை தான் அருமையானவர்களே. ஆகவே விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். யோசேப்பு பிடிச்சிக்கிட்டான் பாருங்க, கர்த்தர் என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தான். ஆனால் என்ன பண்ணிட்டான்னா, அதை போய் அவங்க அன்னைமார்கிட்ட சொல்லிவிட்டான். அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் அவனுக்கு கொஞ்சம் ஞானம் இல்லை, கொஞ்சம் பத்தலை ஞானம். இந்த மனம் திரும்பாதவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. கவனிங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்துருந்தாருன்னா மனம் திரும்பாத ஆட்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது. பண்டிகைகள் முன்பாக போய் முத்தை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. பாருங்க, அது அது முத்தை மிதிக்கிறது மட்டுமல்ல, அது நம்மளையும் பீறி போடுன்னு போட்டிருக்குது. அதனால வந்த பிரச்சனை தான் இவனுக்கு, யோசேப்புக்கு. பாருங்க, அன்னைமார்கிட்ட போய் இந்த தரிசனத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு பாருங்க 19ஆம் வசனம் 37-19, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பொறாம பாருங்க, இன்னைக்கு மனம் திரும்பாத மக்கள் மத்தியில் நிறைய பொறாம இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவனிங்க, கர்த்தர் சொன்ன பாருங்க தரிசனத்தை நாம வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு பாருங்க அதை ஞாபகப்படுத்தணுமே ஒழிய, அருமையானவர்களே, கண்டவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு கிடக்கூடாது. ஏன்னா ஏற்ற வேளையிலே கர்த்தர் இந்த தரிசனத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இப்போ இந்த அன்னைமாரு இவனை கொன்றுவோம், குழியில தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அருமையான சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னா 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் அவனுங்களை எல்லாத்தையும் பாருங்க விலைக்கு போட்டு நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். தரிசனமுடைய மனிதனை அருமையால் யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் நம்ம வாஸ்தவம் இல்லையா, ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். என்னோடு போராடுகிறவர்கள் இல்பொருளாவார்கள், அவர்களை தேடியும் நான் காணாதிருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தரிசனம் பெற்ற ஆளு, கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறாரு யோசேப்புக்கு. இவனுக்கு யோசிக்கிறாங்க கொண்டுபிடுவான், அதெல்லாம் முடியாது. தரிசனம் பெற்ற மனுஷனை கொல்ல முடியாது. கடைசியில் அங்கே ஒரு ஆலோசனை வழங்குகிறது, இவனை எதுக்கு நம்ம கொள்ளுவானே, இவனை கொண்டு போய் வித்துப்பிடுவோன்னு சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு வித்துப்பிட்டாங்க. பாருங்க, அங்கே எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எகிப்தில் போய் போத்திபார் ஒருத்தன் வீட்டில் பாருங்க, அவன் வந்து அடிமையாக வேலை பார்க்குறான். சாத்தான் சொல்லியிருப்பான், அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தே, நீ சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தே, நம்ம பெரிய தரிசனம் கண்டேன்னு சொல்லி கடைசியில் அடிமையாக வந்து சேர்ந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் நினைக்கிறேன் யோசேப்பு சொல்லியிருப்பான், அப்பாலே இப்போ சாத்தானே, தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். நீயும் தடுத்து நிறுத்த முடியாது, பொல்லாத மனிதர்களும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த பொல்லாத சூழ்நிலைகளும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் என்னை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா அந்த தரிசனம் வாழ்க்கையில நிறைவேறும். இருக்கிறீங்களா? போத்திபார் வீட்டில் அடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வாசிங்க, ஆதியாகமம் 39:2 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான்.
கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, எஜமானுக்கே வழங்குது, இந்த பய கூட கர்த்தர் இருக்கிறாரு. தரிசனம் பெற்ற ஆட்களோட கர்த்தர் இருக்கிறாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை மனசில் வச்சிருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்க கூடவே தான் இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாருன்னா, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கும்படி கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. ஆகவே பாருங்க, இங்க யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தாரு. எஜமானே பார்த்துட்டு அந்த பையன் செய்யறதெல்லாம் வாய்க்குதே, இவன் என்ன செஞ்சாலும் ஃப்ளரிஷ் ஆகுதே, வெற்றிகரமாக செய்கிறானேன்னு சொல்லி அருமையானவர் எஜமானே கண்டு ஆச்சரியப்பட்டு, பாருங்க, அவன் தன்னுடைய வீட்டுக்கு அவனை அதிகாரியாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் அங்கே கொஞ்ச நாளில் பாருங்க இன்னொரு பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்தான். பிசாசு பாருங்க, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அதை ஒன்றுலாமாக்கிறதுக்கு அவன் சில பிரச்சனைகளை கொண்டு வர்றான். போத்திபார் மனைவி மூலமாக வந்துட்டான், மாம்சத்தின் இச்சையை கொண்டு வந்துட்டான். யோசேப்பு பாருங்க, சட்டையை போத்திபார் மனைவி கையில் விட்டுட்டு அவன் வெளியே ஓடி போயிட்டான். அது நிமித்தமாக அவனை பழி சாட்டி குற்றம், அதாவது பொய் குற்றம் சாட்டி ஜெயிலில் தள்ளிட்டாங்க. இப்போ ஜெயிலில் போயிருக்கிறான். சாத்தான் சொல்லியிருப்பான், என்னப்பா அது, என்னம்மா பெரிய தரிசனம்னு சொல்லி இப்போ கடைசியில் ஜெயிலுக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லியிருப்பான். யோசேப்பு சொல்கிறான், கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது, நான் ஜெயிலில் இருந்தாலும் மேலே வந்துடுவேன், நான் கர்த்தர் என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஜெயிலில் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கவனிங்க, பொய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போன ஆட்கள் தலையில் கை வச்சுட்டு பாருங்க துக்கமுகமாக இருப்பாங்க. அதுதான் நேச்சர். நான் செய்யாத குற்றத்துக்கு என்னை இந்த மாதிரி ஜெயிலில் தள்ளிட்டாங்க அப்படிதான் பொதுவாக எல்லாரும் யோசிப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் யோசிப்பு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அவன் விசுவாசத்தில் இருந்தான், அவன் தரிசனத்தை உடையவனா இருந்தான். ஜெயிலுக்கே போனாலும் கர்த்தர் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றாம விட மாட்டாரு. ஆகவே அருமையானவர்களே, நம்ம வாசிக்கிறோம் பாருங்க 39ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23ஆவது வசனம். கர்த்தர் அவனோட இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் எஜமான் அவன் வசமாய் இருந்தது யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, அவன் செய்தெல்லாம் ஜெயிலில் போனாலும் வாய்க்குது, எங்கே போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க காரியங்கள் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு செய்கிறதெல்லாம் வாய்க்கும்னு? எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. சொப்பனத்துக்கு அர்த்தம் யாரும் சொல்ல முடியல. பாருங்க, ஜெயிலில் ஒருத்தன் கிடக்குறான், எபிரேயன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்வோனுக்கு சொல்றாங்க. கவனிங்க, இப்போ பார்வோன் ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பி யோசேப்பை அருமையானவர்களே ஜெயிலில் இருந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தா பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான். அர்த்தம் சொல்லி முடிஞ்ச உடனே அருமையானவர்களே நடந்த ஆச்சரியம் என்னன்னா, பார்வோன் தன்னுடைய முத்திர மோதிரத்தை கழட்டி பாருங்க யோசேப்புக்கு மாட்டி, பார் எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் அப்படின்னு சொன்னான். என்ன ஆச்சரியம்! முதல் நாள் ஜெயிலில் கிடக்குறான், கைதி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. அருமையானவர்களே, ஆனால் தரிசனத்தை மட்டும் விடவே இல்லை. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். எந்த மனுஷனுடைய உதவி எனக்கு தேவையில்லை, கர்த்தருடைய கிருபை என்னை உயர்த்தும் சொல்லி கர்த்தர் மேலே பாருங்க விசுவாசம் வச்சிருந்தான். கர்த்தருடைய தரிசனத்தை உடையவனாக இருந்தான். பாருங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே நல்ல மெல்லிய வஸ்திரங்களை போட்டுக்கிட்டு சிங்காசனத்தில் இருக்கிறான், உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தர் தூக்கி அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சாரு. கர்த்தர் அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றி கொடுத்தாரு. மனது தரிசனத்தினால் நிறையுமானால் அருமையானவர்களே உயர்வுக்கு நாம் தப்பவே மாட்டோம். யாக்கோபுக்கு உதவி செய்த கர்த்தர், யோசேப்புக்கு உதவி செய்த கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய வார்த்தைகளை மனதில் வையுங்கள். கர்த்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணுகிறாரோ அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை காண்பீர்கள். வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை உன் ஆத்மாவிலே பதித்து என்று சொன்னீரே கர்த்தாவே,
இந்த வார்த்தைகளை மனதிலே நாங்கள் பதிக்க, எங்களுடைய மனது உம்முடைய வார்த்தைகளை எப்போது சிந்திக்கிற மனதாய் மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய மனதை ஆட்கொள்கிறதுனாலே பூரண சமாதானம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, நீர் விதமாக செய்கிறீர். வார்த்தைகள் மேலே கர்த்தா ஒரு நாட்டத்தை, வார்த்தையின் மேலே ஒரு ஆர்வத்தை எல்லாருக்கும் இன்னும் அதிகமாய் தரும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விதமாக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.